வணக்கம். வாழ்க்கையில் உங்களில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அப்படி உங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது என்னென்னா, கிட்னி ஸ்டோன் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு, நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கான ஒரு வழி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கிட்னி ஸ்டோன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. டாக்டர்கிட்ட போவீங்க, தாங்க முடியாத வழியால். டாக்டர் என்ன சொல்லுவார், ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இத்தனை கல் இருக்குது, எடுத்துடலாமா அப்படின்னு கேட்பார். நீங்களும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு சில ஆயிரங்களை செலவு பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க. அப்புறம் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்று தருவாங்க. இப்போ இந்த சொல்ல போகிற வைத்தியத்தால் நீங்கள் அப்படி எதையுமே செய்ய வேண்டியதில்லை. டாக்டர்கிட்ட போங்க, வலிக்கு ஊசியை போடுங்க, கிளம்பி வந்துக்கிட்டே இருங்க. அப்புறமா ஒரு 5 நாள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். மிஞ்சி போனால் 10 நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் இது 5 நாள்னா, 5 நாளில் என் பிரச்சனையை நான் சரி பண்ணிக்கிட்டேன். இதை யூஸ் பண்ணி நீங்களும் சரி பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னா, நல்லா பாருங்கள். இது மணற்பாங்கான இடத்துலையும் ஆற்று ஓரங்கள்லையுமா இது வளரும். கிராமத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இது தெரியும், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய பேருக்கு இது டெய்லி போய் கிடைக்காது. அவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃப்ரிட்ஜில் பறிச்சுட்டு வந்து வச்சுருங்க. ஒரு 5 நாளைக்கு தேவையானதை கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை பறிச்சுட்டு வந்து இப்படி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா, ஒரு 1/4 மணி நேரம் வச்சிங்கன்னா இது மாதிரி தண்ணி நூல் மாதிரி வரும். நூல் மாதிரி வந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டிட்டு குடிக்க வேண்டியதான். இதை நைட்டில் போட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் எந்திரிக்கணும், நீங்கள் தண்ணியை பிடிச்சி அதில் போட்டு இது மாதிரி அலசினீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி பசை மாதிரி வரும். அது பார்க்குறதுக்கு கிளியராக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் குடிக்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. இது மாதிரி தண்ணி நூல் மாதிரி ஆகிடும், அப்படியே பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி ஆகிடும். டெய்லி காலையில் ஃபுல்லாக குடிங்க. வேறு எதுவும் காஃபி டீ எல்லாம் குடிக்காதீங்க. 5 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி காலையில் இதை குடிச்சிட்டு அந்த நாள் முழுக்க நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். 5 நாள் 6 நாளில் உங்களுக்கு கல் கண்டிப்பாக வந்துடும். அப்படி வந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த பிரச்சனையால் நாளடைவாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி வடிகட்டிட்டு அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு குடிக்க வேண்டியது தான். தண்ணி அவ்வளவு கிளியராக இருக்கும். திரும்பவும் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.